அந்த கட்டிடத்தை வடிவமைத்தது ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர். அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, குழி பொருத்தம், உங்க ராசியில வந்து சூரியன் வந்து பலமா இருக்கணும், சந்திரன் விருச்சிகமா இருக்கணும். எனக்கு ஜோதிடம்லாம் தெரியாது, அவங்க சொன்னதை வந்து அந்த கிளைண்ட் சொன்னதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். மாதிரி அமைச்சு கொடுத்த அந்த வரைபடத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்துக்கிட்டு நான் வந்து டீடைல்ஸா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க, அப்பதான் இறுதி வரை பார்த்தாதான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். நம்ம இப்ப காணொலிக்குள்ள போலாம் வாங்க. இதுல வந்து வடக்கு திசை பார்த்த மனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, காம்பஸ் வச்சு பார்த்தாதான் நமக்கு வந்து கிளியரா தெரியும். அந்த மனையினுடைய டைரக்ஷன் வந்து அது காமிக்கும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். இது வந்து வடக்கு திசை பார்த்த ஒரு மனை. வீடுனுடைய செட்பேக் பார்த்தீங்கன்னா சைட்ல வந்து 3 ஃபீட் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் பில்டிங்குடைய அந்த டைமென்ஷன். இது மாதிரி இருக்கு. இது மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்ட ஒரு வீடை வந்து ஒருத்தர் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த வடிவமைச்சு கொடுத்த வீட்டுல வந்து அந்த மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வந்து இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப இந்த மனையில பாத்தீங்கன்னா சவுத் சைடை விட நார்த் சைடு வந்து ஸ்பேசஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மேற்கு பக்கம் அதாவது வெஸ்ட் சைடை விட ஈஸ்ட் சைடு வந்து அங்கேயும் ஸ்பேசஸ் வந்து அதிகமா இருக்கு. இங்க வந்து என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் சைடு அதாவது வடகிழக்கு மூலையில வந்து கார் போர்ட்டிகோ அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த கார் போர்ட்டிகோ அமைச்சது மட்டும் இல்லாம அதுல வந்து 2 தூண் போன்ற அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த வீட்டுக்கு வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அந்த தலைவாசல் சொல்லுவாங்க, அந்த ராஜநிலை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்குடைய நடு மத்தியில இருக்கு. நடு மத்தின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இங்கதான் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது சரியா அப்படின்னா இதுவும் தவறு. இது மாதிரி கொடுக்க கூடாது. இப்ப எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா, உங்க மனை வந்து ஒரு 90 அடி நீட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து முதல் 30 அடி, அதாவது உங்க மனை வந்து வடக்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா கிழக்கு ஒட்டிய பகுதியில இருந்து 30 அடி, அல்லது உங்க மனை வந்து கிழக்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா வடக்கு திசையில இருந்து ஒரு 30 அடி. இது மாதிரி உங்க வீடா இருந்தாலும் சரி மனையா இருந்தாலும் சரி ஒரு 3 பாகமா பிரிச்சுக்கோங்க. 3 பாகமா பிரிச்சுட்டு இங்க வந்து ஜோதிடத்துக்கோ, குறி சொல்றவங்களுக்கோ, பிரசனம் பாக்குறவங்களுக்கோ, நாடி ஜோதிடத்துக்கோ, ஆயாதி கணக்குக்காரங்களுக்கோ, மனையடி சாஸ்திரத்துக்கோ இங்க வந்து இடம் கிடையாது. மனையடி சாஸ்திரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் சம்பந்தப்பட்டது. பிரசன்னம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கோயில் சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் வச்சு அதனுடைய அளவுகளை வச்சு நீங்க வந்து நிச்சயமா வீடு கட்ட முடியாது. நீங்க வந்து யாரையும் பார்த்து ஏமாந்துடாதுங்க. யாரெல்லாம் கையில வந்து நிறைய ஏகப்பட்ட கயிறுலாம் கட்டியிருப்பாங்க, அடுத்தது ஊர்பட்ட மோதிரம் எல்லாம் போட்டிருப்பாங்க, இப்போ அது மாதிரிப்பட்டவங்களை பார்த்து நீங்க வந்து வாஸ்து வரைபடம் வாங்கினீங்கன்னா இது மாதிரிதான் இருக்கும். இது மாதிரி தப்பா இருக்கும். லாஸ்ட்ல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுல வசிக்கிறவங்களோட பாதிப்பு வந்து ஏற்றாகணும். நாங்க வந்து வாஸ்துபடியான வீடு கட்டுறதுக்காக ஒரு மனை வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வந்து முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஜோதிடர்களுக்கோ, பூசாரிக்கோ, ஐயருக்கோ, பிரசனம் பாக்குறவங்களுக்கோ இங்க வேலையே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோயில் கும்பாபிஷேகம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இது வந்து வீடுன்னு சொல்லும் போது வாஸ்து சம்பந்தப்பட்டது. வாஸ்து அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரியனை மையமா வச்சு நம்ம வந்து வரையறுக்கப்பட்டதுதான் வாஸ்து. ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு மேஸ்திரியா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு உள் பகுதியில வந்து 2 விஷயம் தெரியும். ஒண்ணு சவுத் வெஸ்ட்ல வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரணும், அடுத்தது தென்கிழக்கு முறை அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வந்து சமையலறை வரணும். இந்த 2 தான் தெரியும். இது வந்து இந்த அமைப்பு வந்து தவறுதலா எங்கேயாவது வர வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வந்ததுன்னா சில மேஸ்திரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி தவறுதலா வந்து டிராயிங் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் வந்து நிச்சயமா வாஸ்து தெரியாது. மெயின் டோர் வந்து ஆல்மோஸ்ட் நடு சென்டர்ல இருக்கு. அப்போ நடு சென்டர்ல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு நேர் பேக் சைட்ல வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா டோர் கொடுக்குறாங்க. இங்க ஒரு டோர் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அட்டாச் டாய்லெட் வேணும் இல்லையா? அந்த அட்டாச் டாய்லெட் வந்து எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னாக்கா அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து அட்டாச் டாய்லெட் கொடுக்குறாங்க. அந்த டாய்லெட்டுடைய டோர் பாத்தீங்கன்னாக்கா நீச்ச பகுதியில கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது தவறு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பில்டிங்குடைய நடு மத்தியில் அதாவது பிரம்மஸ்தானம் வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பூஜா ரூம் கொடுக்குறாங்க. அந்த பூஜா ரூம் பாத்தீங்கன்னாக்கா நடு சென்டர்ல வருது. அதே நேரத்துல அந்த பூஜா ரூம் வந்து டாய்லெட் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க 2 வால் கொடுக்குறாங்க, 2 செவர் கொடுக்குறாங்க. அந்த டாய்லெட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இதுல ஒரு வால் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூஜா ரூம் வந்து டாய்லெட்ல ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 1 ஃபீட் கேப் விட்டு அதாவது 1 அடி கேப் விட்டு இங்க ஒரு வால் கொடுக்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த 2 வாலுக்கு இடையில சென்டர்ல வந்து கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபில்லிங் சாண்ட் கொட்டுறாங்க. ஃபில்லிங் சாண்ட் கொட்டி இது மாதிரி ஒரு பூஜை அறையை வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து சரியா அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு தவறு. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பூஜை அறையினுடைய டோர் பாத்தீங்கன்னாக்கா நடு சென்டர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து செகண்ட் பெட்ரூம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த செகண்ட் பெட்ரூமுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து மாடிப்படி போட்டிருக்காங்க. மாடிப்படி வந்து அவுட்டர்ல இருந்தது அப்படின்னா அது வந்து எப்பவுமே ஓப்பன் டைப்ல தான் வரணும். மேல வந்து உங்களுக்கு வந்து மழை பெய்தா தண்ணி வரணும், வெயில் அடிச்சா அதனுடைய சூரிய வெளிச்சம் வந்து அந்த மாடிப்படியில படும். அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாடிப்படியை வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மாடிப்படிக்கு கீழே வந்து டாய்லெட் போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. எங்க பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க டாய்லெட்.
அப்போ அதோட என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னா அதுவும் நீச்ச பகுதியில இருக்கு. இப்போ இந்த பில்டிங்குடைய அவுட்டர் பாத்தீங்கன்னா டபுள் வால் போட்டிருக்கும் பாருங்க. இது வந்து 9 இன்ச் வால் வந்து அவுட்டர்ல ஃபுல்லாவே வரும். இப்போ இது மாதிரி அவுட்டர் வால் எல்லாம் போட்டு 9 இன்ச் வால் எல்லாம் போட்டு பக்காவா பேக் பண்ணி வரும்போது அப்போ இதனுடைய பாதிப்பு வந்து பெண்களுக்கு உண்டான பாதிப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி வந்து நிச்சயமா பாதிக்கும். ஏன்னா இது வந்து கழிவுகளை நீக்கிற ஒரு இடம். அங்க வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு பிழை பண்ணியிருந்தாலும் அதனுடைய தவறை செய்யதான் செய்யும். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து சரியா பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய விதி. அதே மாதிரி வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னாக்கா பில்லர் போன்ற அமைப்பு போட்டிருக்காங்க. அப்ப இந்த வடகிழக்கு பகுதி வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைமகனை பாதிக்கும். ஒரு ஆண்மகனை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நீங்க வந்து பிழை பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து சும்மா விடாது. அது வந்து வாஸ்து அப்படின்றது வாஸ்து பகவான் அப்படிலாம் கிடையாது. வாஸ்து அப்படின்றது பூதம். அந்த பூதம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தேவையான வடிவமைப்புகளை நம்ம வந்து சரியான விகிதத்துல நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு தண்டனை உண்டு. அப்ப இந்த வீடு வந்து சென்னையில வந்து மடிப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அப்ப வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்து தான் அந்த நண்பர் வந்து நம்மளை வந்து அழைக்கிறாங்க. அந்த வீட்டை போய் பார்க்கும்போது 5 வருடத்துக்கு முன்னாடி மதுரையில இருந்து வர வச்சு ஒரு வாஸ்து நிபுணர் வந்து வந்திருக்காங்க. எனக்கு ஜோதிடம் தெரியாது அப்படிங்கறதுனால நான் வந்து ஜோதிடத்தை வந்து நான் வந்து தப்பா பேசல. ஜோதிடர்கள் வந்து ஜோதிடத்தை மட்டும் பாருங்க, வாஸ்து கூட நுழையாதுங்க. அதே மாதிரி வாஸ்து நிபுணர் வந்து ஜோதிடம் பார்த்து நான் வந்து குறி சொல்றேன், நான் வந்து சரியா பண்ணிடுவேன் அப்படி சொல்லி பண்ணாதுங்க. ஏன்னா எனக்கு வேண்டப்பட்ட ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர் அவங்களுக்கு வந்து திருமணத்துக்காக அவங்களுக்கு வந்து திருமண பொருத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அந்த பெண்ணினுடைய தகப்பனாரும் ஒரே நாள்ல 3 ஜோதிடர் பார்த்திருக்கோம். 3 ஜோதிடரும் 3 விதமா சொல்றாங்க. 3 ஜோதிடர்களும் அந்த பொருத்தத்தை பாத்தீங்கன்னா வித்தியாசமா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து 11 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொருத்தி கொடுக்குறாரு. அப்ப அதான் எடுத்துட்டு இரண்டாவதாக இன்னொரு ஜோதிடர்கிட்ட போறோம். இன்னொரு ஜோதிடர் என்ன பண்றாரு, இதுல வந்து 6 பொருத்தம் தான் பொருத்தமா இருக்கு, இது வந்து இது பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து கேன்சல் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், 3வது இன்னொரு ஜோதிடர்கிட்ட போறோம். அவர் என்ன பண்றாரு, பொருத்துறாரு. அப்ப பொருத்திட்டப்போ அவர் என்ன சொல்றாரு, 9 பொருத்தம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணுடைய தகப்பனார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி முதல்ல வந்து ஒரு ஜோதிடரை பார்த்தோம், அவர் வந்து இது வந்து பொருத்தெல்லாம் நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் இரண்டாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் வந்து பொருத்தலை பார்த்துக்கிடுங்க அப்படின்றாரு. அப்ப வந்து அந்த 3வது ஜோதிடர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குறிப்பு எழுதி கொடுத்துருப்பாங்களா, அந்த ஜோதிட பொருத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பு எழுதி கொடுத்தாங்களா அதை வந்து வாங்கிட்டு அவர் வந்து கிழிச்சு போடுறாரு. இதை வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து பொருத்தாம விட்டுட்டாரு, அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பொருத்தக்கூடாது, இது வந்து மிகப்பெரிய பிழை அப்படின்னு சொல்லி கிழிச்சு போடுறாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. உங்களுக்கு ஜோதிடம் தெரியுது அப்படின்னா நீங்க வந்து ஜோதிடத்தோட நிப்பாட்டிக்கோங்க, பொருத்தம் பாருங்க. ஆகியது கணக்கு, மனக்கணக்கு, குழி கணக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாஸ்துக்குள்ள வராதுங்க. வாஸ்துக்காரங்களும் எனக்கு வந்து ஜோதிடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு நீங்க வந்து ஒரு தவறான வழிநடத்துல வந்து நீங்க வந்து முன்னெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் வந்து இந்த இடத்துல வந்து யாரையும் தவறா சொல்லல, எனக்கு வந்து தேவையும் கிடையாது. மக்கள் வந்து எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லோலப்படுறாங்க. அது மாதிரிப்பட்ட இடத்துல வந்து சில ஜோதிடர்களும் சில வாஸ்து நிபுணர்களும் உங்களுக்கு சரியான ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து தெரியும்னு சொல்லுங்க, தெரியல அப்படின்னா அதை பத்தி பேசாதுங்க. வாஸ்து நிபுணர் அப்படின்ற போர்வையில வந்து அந்த ஜோதிடர் வந்து அமைச்சு கொடுத்தது வந்து அந்த தலைவாசல் பாத்தீங்கன்னா நீச்ச பகுதியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார் போர்ட்டிகோ பாத்தீங்கன்னா கார் போர்ட்டிகோ வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லர் போன்ற அமைப்பு கொடுத்து நார்த் வெஸ்ட் கார்னர், அதாவது வடகிழக்கு கார்னர்ல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுல வசிச்சுட்டு இருக்கிற அந்த ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. என்ன அப்படின்னா தலை சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி 2 பெண் குழந்தைங்க ஒரு பையன். அந்த வீட்டுல வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி நம்ம யூடியூப் பார்த்துட்டு தான் அவங்க வந்து கூப்பிட்டு இப்ப இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை நேர்லயே வர வச்சு காம்பஸ் எல்லாம் எடுத்து போய் செக் பண்ணி இப்ப நேர்ல போய் நம்ம வந்து விசிட் பண்ணதுக்கு தான் இது மாதிரிப்பட்ட தவறுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்தேன். ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி ஸ்ரீ சரவணா வாஸ்து சாஸ்திரம் மூலம் நம்ம வந்து அந்த வீட்டை வந்து மிகவும் அருமையா வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். அது எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ தலைவாசல் இருந்த இடத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ண சொல்லியாச்சுன்னா க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து உச்ச பகுதியில போடணும். உச்ச பகுதியில வந்து நம்ம வந்து மெயின் டோர் அமைக்க சொல்லியிருக்கோம். மெயின் டோர் வந்து உச்ச பகுதியில போடணும். உச்ச பகுதி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த கிழக்கு ஒட்டி, அதாவது அந்த ஈஸ்ட் வால் ஒட்டினது மாதிரி நம்ம வந்து ஒரு பிரெஞ்சு விண்டோ ஒன்று கொடுக்கணும். பிரெஞ்சு விண்டோ வந்து சிங்கிள் விண்டோவா இருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மெயின் டோர் கொடுக்குறோம். அந்த மெயின் டோருக்கு அடுத்தது வந்து ஒரு பெரிய பிரெஞ்சு விண்டோ கொடுக்குறோம். இந்த பிரெஞ்சு விண்டோன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா டெப்த் வந்து 6 ஃபீட் இருக்கணும், அகலம் வந்து 4 ஃபீட் இருக்கலாம், 6 ஃபீட் இருக்கலாம். அது வந்து உங்களுடைய அந்த வீட்டினுடைய சைஸை பொறுத்து நீங்க வந்து வடிவமைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து 8072768721 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது நீங்க வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி கூட நீங்க வந்து பேசிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்லயும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு நிச்சயமா பதில் சொல்றேன். அடுத்தது ஈஸ்ட் வால் சைட்லயே நம்ம வந்து ஒரு பிரெஞ்சு விண்டோ கொடுக்கணும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு விண்டோ வந்து நிச்சயமா நம்ம வந்து கொடுக்கணும். அப்ப எதற்காக நம்ம வந்து இந்த பிரெஞ்சு விண்டோ
அப்புறம் ராஜநிலை இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் வந்து உள்பகுதியில் வந்து ஈஸியா வரது மாதிரி உள்ள அமைப்பு வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதனால நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஈஸியா வந்து வரும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பில்லர்லையும் கட் பண்ண சொல்லிட்டாரு. 2 பில்லர்ல கட் பண்ணிட்டு இந்த ஸ்லாப் வந்து அப்படியே மிஷின்ல வந்து அப்படியே கட் பண்ண சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பீம் வந்து உள்ள இருக்கு, பீம் இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பீம் வந்து உள்ள செவர்ல இருந்து உள்ள இருக்கிறதுனால அப்ப இந்த ஒழுங்குக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட் அப்படியே கொண்டு வர சொல்லிட்டோம். இந்த ஸ்ட்ரைட் வந்து அப்படியே கொண்டு வர சொல்லிட்டோம். அதே நேரத்துல அந்த டாய்லெட் வந்து நம்ம வந்து கட் பண்ண சொல்லிட்டோம். அப்ப இந்த மாடிப்படி கீழே வந்து டாய்லெட் வராது. இந்த டோர் வந்து என்ன பண்ணணும், அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த க்ளோஸ் பண்ணி இருக்கிற அந்த வால் ஃபுல்லாவே உடைச்சிட சொல்லிட்டு அப்ப இந்த வால் ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணிடணும். இதுல வந்து அந்த நீச்ச பகுதியில இருந்த அந்த டோர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். தெற்கு சைடு அதாவது சவுத் சைடு வந்து ஈஸ்ட் ஓட்டுன மாதிரி இங்க ஒரு டோர் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இப்போ பேக் சைடு டோர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அடுத்து பூஜை ரூம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து நம்ம வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா சமையல் அறையில வைக்கணும். தென்கிழக்கு பகுதியில, தென்கிழக்கு அப்படின்றது அக்னிக்குண்டான பகுதி. அக்னி அப்படின்னா பாத்தீங்கன்னா மகாலட்சுமினா பெண்கள் அப்படின்னா குலதெய்வம் பெருமாள் எல்லாருமே நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலதான் நம்ம வந்து பூஜை ரூம் வைக்கணும். அடிஷனலா ஒரு பெட்ரூம் போட்டாங்க. அந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோ திருமணமானவங்களோ அங்க வந்து நிச்சயமா படுக்கக்கூடாது. கல்யாண வயசுல கல்யாணம் ஆகுறதுக்கு தயாரா இருப்பாங்கல்ல அவங்க தான் இந்த பெட்ரூம்ல படுக்கணும். அல்லது கெஸ்ட் பெட்ரூமா நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். கெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வருவாங்க, பெரியவங்க யாராவது ஊர்ல இருந்து வந்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து நிச்சயமா இந்த பெட்ரூம்ல வந்து படுத்துக்கலாம். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். அப்போ இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் சைட்ல அந்த படிக்கட்டுக்கு கீழே இருந்த டாய்லெட் வந்து நம்ம வந்து உடைக்கிறது மட்டும் இல்ல அந்த டோரையே க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டோர் வரலன்னா நிச்சயமா வரக்கூடாது. இந்த இடத்துல டோர் வந்தது அல்லது ஒரு தெற்குத்து தெற்பார்வை இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட்ல வந்து பெஸ்ட் சைடு வந்து தெற்குத்து தெற்பார்வை வந்ததுன்னா மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகுவீங்க. அது மாதிரி நம்ம வந்து ஒரு தவறான வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உணர்வு இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணர் வந்து நீங்க உடனே கூப்பிட்டு காம்பஸ்ல வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி நீங்க வந்து தொடர்ந்து நல்லபடியா இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த வீட்டுல தொடர்ந்து வச்சுக்கலாம். அல்லது தெற்குத்து தெற்பார்வை இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து இடம் மாறுறதுதான் புத்திசாலித்தனம். இல்ல இது வந்து பூர்வீக வீடு, நான் வந்து இந்த வீட்டுல தான் வசிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து யார் வசிக்கணுமோ எப்படிப்பட்ட இழப்புடன் கூடியவங்க வந்து அந்த வீட்டுல வசிக்கணுமோ அவங்கள வந்து அந்த வீடு வந்து அழைச்சிக்கும் அல்லது உங்களை வந்து மாத்திடும். அதனால தவறான தெற்குத்து தெற்பார்வை வீட்டுல வந்து யாராவது வசிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க முடிவெடுங்க. இதுல வந்து என்னுடைய சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய சர்வீஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப இந்த அட்டாச் டாய்லெட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பூஜை ரூம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். பூஜை ரூம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு டோர் ஒன்று கொடுக்குறோம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்றோம். இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்றோம். நீச்ச பதில இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து உச்ச பதில வந்து ஒரு டோருக்கு அமைச்சு கொடுக்குறோம். அந்த கெஸ்ட் பெட்ரூமுக்கு பாத்தீங்கன்னாக்கா நீச்ச பதில தான் அந்த டோர் இருந்தது. அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா உச்ச பதில வந்து அந்த டோரை வந்து அமைச்சு கொடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அசைவுகள் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஸ்ரீ சரவண வாஸ்து சாஸ்திரம் மூலம் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல நீங்க வந்து தொழில் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாலோ உடல் ரீதியா வரக்கூடிய அந்த உபாதைகளால் நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதிகப்படியான கடன் சுமை இருக்கும். சிலர் வந்து கோர்ட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட அலைச்சலா இருப்பாங்க. அது மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து வடமேற்கு மூலையில வந்து தவறுகள் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து நிச்சயமா சரி பண்ணுங்க. உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான வரைபடம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து 8072768721 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்லயே உங்க கேள்விகளை கேளுங்க. நீங்க புதுசா ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து முதல்ல வந்து அந்த டிராயிங் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு வரைபடம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வீட்டு வேலையை ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த வாஸ்து நிபுணரை வீட்டுக்கு வர வச்சு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. போன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நேர்ல வீட்டுக்கு வர வச்சோம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நேரம் அவங்க வரும்போது நிச்சயமா ஃபீஸ் வாங்கதான் செய்வாங்க. நீங்க வந்து ஃபீஸ் கொடுக்கதான் செய்யணும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இலவசம் கொடுக்குற சோறு வந்து உங்களுக்கு வந்து பசியாத்தாது. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைட்ல உள்ள பெல் பட்டனையும் நீங்க வந்து அமுத்துங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.